பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டே இருப்போம். ஏன் எதற்கு என்று சொன்னால், இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னால் இந்த கிறிஸ்மஸுக்கு உடையவர்களாக அதிகாரியாக காணப்படுகிற ஒரு வாலிப சகோதரி. இதுதான் ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒரு ஸ்திரீ ஒரு பருவகால மகளுக்கு கர்ப்பம் தரிக்க போகிற விஷயத்தை தீர்க்கதரிசனம் உரையப்பட்ட வார்த்தை தான் ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14வது. ஒரு கன்னி கர்ப்பவதியாக ஒரு குமரனை பெறுப்பா, இமானுவேல் என்று பேரிடுவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை தான் இங்கே மத்திய புத்தகத்தில் படிக்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை பார்க்கப்படும்போது ஸ்திரீகளுக்குள்ளே இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று ஒரு பேரை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு நிறைய இடத்துல எழுதுந்து பார்த்துருப்போம். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச்சையின் அருகில் இதில் நிறைய எழுதுவாங்க. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கும். அது ஒரு சிலர் இவங்களாம் இயேசுவை பெற்றெடுத்தாங்க, இவரை எப்படி கடவுள் வணங்குறதுன்னு கூட ஒரு பிரசங்கம் கூட போயிருந்தது கொஞ்ச நாள். இப்போலாம் கொஞ்சம் அப்படியே அடங்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால், அந்த பெற்றெடுக்கும்படி தன் வாழ்க்கையை கொடுத்த அந்த வாலிப பருவத்தில் வந்த அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காராக நீங்கள் இருக்கலாம், பிரசங்கிக்கிற நானாக இருக்கலாம். இந்த ஊழியத்தை சரியாக பண்ணி கொண்டு போகிறோமான்னு சொன்னால் ஏதாவது ஒரு அவமானம் தாக்கி கொண்டே இருக்கும். ஊழியம் செய்யப்படும் போது பலவிதமான குற்றச்சாட்டுகளும் வரும் சில ஊழியக்காரங்க. சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஊழியத்தை சரியாக பகிர்ந்து கொண்டு ஆனால் சில இடத்துல கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். ஆனால் தேவன் அதை சரி பண்ண விட ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அப்படி மரியாளுக்கு ஒரு காரியத்தை கொடுத்து மத்திய புத்தகத்தை படிக்கப்படும் போது யாக்கோப்பு தன்னுடைய கணவர் அவர் ரகசியமாக அவங்கள தள்ள பார்க்குறார். நல்லா இருக்கும் அந்த வசனம் படிக்கிற பாருங்க. உங்ககிட்ட வேதம் தான் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய தாயாருக்கு எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வருது. ஒரு இயேசுவை பற்றி இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் அறிவிப்பது லேசான காரியம் சில நினைப்பாங்க. பாஸ்ட் வராருங்க, ரெவரண்ட் வராருங்க, இல்லையா ஐயர் வராருங்க, இன்னொன்று ஒரு ஸ்தாபனத்துக்கு ஏற்ற பேர்கள் மாற்றுகள் இருக்கும். அது சரியாக பகிர்ந்து கொண்டு பலர் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை தான் படிப்பாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு. மற்ற நாள் எடுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் போது அவரை கொடுத்து இதோ உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, அது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லக்கூடியதாக சொல்லி ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஆனால் இந்த ஸ்திரீ அல்லையா, அந்த சகோதரி எப்படிப்பட்ட அவமானத்துக்கு தன் வாழ்க்கையை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பாருங்க. ஊழியத்தின் மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகள் வராங்க. எனக்கு ஒரு சிலருண்டு இன்னைக்கு பேசணும், நான் பேசப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு இதயமே. யாரை குற்றப்படுத்துவது எனக்கு தெரியாது. அன்று மரியாள் இன்று நான் என்று நினைக்க முடியும். என்னை போல பல ஊழியக்காரர்களுக்கு தெரியும். ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொன்னால் பல விதமான எதிர்ப்புகளும் அவமானங்களும் தேடி வரும். நீ நன்மையை செய்ய ஆயத்தம் பண்ணி எல்லாம் கடந்து பயணித்து கொண்டே இருந்தாலும், உண்மை நீ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாலும் உன்னை ஒரு சைடில் ஓரமாக தள்ளிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனிதர் ஏற்படுத்துவாங்க. அது நெருக்கமானவங்களை ஏற்படுத்துவாங்க. நம்ம யார் ரொம்ப விரும்பி பேசுகிறோமோ அவங்க தான் அதை தள்ளுவாங்க. அதனால் இன்னைக்கு கூட ஒருத்தராண்ட பேசக்கூடிய ரொம்ப தயக்கத்தோடு இருந்தேன். ஏன்னு சொன்னால், எனக்கு கொடுத்த தரிசனத்தை சரியாக சொல்லலை என்று கஷ்டம் எனக்கு இதயத்துக்குள்ளே இருந்தது. ஏன்னா என் தரிசனத்துக்கு பிற்பாடு நான் சொல்ல வேண்டியதை சொல்ல விட்டேன். அது எப்படி சொன்னேன்னா, உன்னை சுற்றி ஒரு சிலர் உட்காந்து கொண்டிருக்கிறார்கள், நீ ஒரு இடமா தள்ளி வந்து நிற்கிற, ஒரு ஆலயத்தை விட்டு ஒன்று புறம்பாக தள்ளுறாங்கன்ட்டு ஒரு தரிசனம். ஆனால் அவர் விழுந்து போய் ஒரு பலவீனம் தாக்கப்படும் போது என்னவா கேள்விக்கு ஆண்டவர் கேட்கப்படும் போது நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அவரை ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஏன் தெரியுமா? அவர் பலத்த அடிப்பட்டாலும் நான் தான் அதுக்கு காரணமாயிடுவேன். ஒரு தரிசனங்கள் வரப்படும் போது இந்த காரியத்தை கொடுத்து நீ போவாதே என்று சொல்லலாம் தெரியுமா? யாக்கோப்பில்
மத்திய புத்தகத்தை படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வசனத்தை படித்து நான் செய்தி கடந்து போகிறேன், இது சாட்சியோடு கடந்து போகிறேன். அங்கே அவர் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமாக அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை சுற்றி தன் தாயாகிய மரியாதை கண்டு கசசமாக விழுந்து அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷன்கள்லாம் திறந்து பொன்னும் துபட்டங்களும் வெள்ளியும் அதற்கு காணிக்கையாக கொடுத்து பின்பு அவரையே எரிகோ இடத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்றார்கள். சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்ட வேறு வழியாக தங்களை திரும்பி போகும்படி என்று கட்டளையிட்டார். எப்போ? 12ஆம் வசனத்தில். வந்தவர்களை வேறு வழியாக கடந்து போய் நான் சொல்லியிருக்கணும்ல, இந்த நாட்களில் நீ போகக்கூடாது. ஆனால் போல 2 நாட்களுக்கு போலன்னு தான் என்கிட்ட சொன்னார். போயிருக்கலாம். போன நிமித்தமாக தான் அவர் விழுந்தார் இல்லையா? அப்போது நான் சொல்ல வேண்டியதை கடினமாக சொல்லலை. எப்பவுமே எந்த சொப்பனம் வந்தாலும் பெருசாக அதை பேச மாட்டேன். ஒரு திருமண காரியத்தை கொடுத்து நான் ஆயத்தப்படுத்திருக்கும் போது எனக்கு கொடுத்த தரிசனப்படி 2 நாளைக்கு முன்பாக அது நடந்தது. அப்போது அந்த தரிசனங்கள் தான் யாக்கோப்பை மன குழப்பத்தை உண்டாக்குது. மன குழப்பம்னா அவன் ஐயப்பட ஆரம்பிக்கிறான். தேவன் தரிசனத்தில் வெளிப்படுகிறார், ஒரு கன்னி வயத்தில் பிறக்க போகிற விஷயத்தை பார்க்கிறான். ஆனால் யாக்கோப்புக்காக நிச்சயிக்கப்பட்ட மகள். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, புறம்பா தள்ளக்கூடிய ஒரு பிளான் பண்ணுறான். அது அழகாக நான் படிக்கிறேன் பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில், மத்திய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்மஸ் என்ற ஒரு செய்தியை கொடுத்து நிறைய பேசுவாங்க. என்ன பாருங்க, அதில் 19ஆம் வசனம் படிக்கிறேன். ரொம்ப நான் டைரெக்டாக போல. ஏன்னா 18 சொல்கிறாரு, அவள் கூட வரும் முன்பே அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்து என்று காணப்பட்டான். அவன் வரும் முன்பே கர்ப்பம் தரிக்கப்பட்டான். அப்போது அவன் புருஷனாகிய யாக்கோப்பு நீதிமானாக இருந்தான். அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசித்தான். ரகசியமாக, அவமானப்படுத்த விரும்பல, ரகசியமாக. அழகா இருக்கும் பைபிள். ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசித்திருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையிலே கர்த்தர் தூதனான சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளு சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்து உற்பத்தி ஆகின்றது பரிசுத்த ஆவியினால் உள்ளானது. அவள் ஒரு குமரனை பெறுவாள், அவன் இயேசு என்று பெயரிடுவாள். ஏனினால் அவர் தமது ஜனத்தின் மேல் பாவங்கள் நீக்கும்படி அவரை ரட்சிக்க வருவார். இது தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தருடைய உரையப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று அவர், இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாய் ஒரு குமரனை பெறுவாள், அவனுக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லப்படும். 18 23 வரைக்கும் இந்த வசனம். ரகசியமாக இன்னைக்கு தவறு பண்ணுவாங்க பல, தெரியுங்களா அவங்களுக்கு? ரகசியமான தப்பு பண்ணுவாங்க. எனக்கு பல விதமான தரிசனங்கள் தொடர்ந்து இப்போ பயணித்து கொண்டிருக்கிறதுனால, இது இன்னைக்கு நேரத்தை எனக்கு கொடுத்த தரிசனம் அல்ல, அநேக நாட்களுக்கு முன்பாக தேவனை அடைத்து கொடுக்கப்பட்ட ஊழியம். இந்த ஊழியத்தை நான் ஃபாலோ பண்ணி தான் கடந்து பயணித்து கொண்டு தான் இருப்பேன். அதுபோல் ஒரு மகன் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2012, 2014, 2017 இந்த நாடு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா, என் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் நல்ல ஒரு ஊழியம் செய்த மகன். நான் எங்கே கடந்து போனால் அவருடைய வாகனம் எனக்கு முன்பாக இருந்து கொண்டே இருக்கும். நான் பயணித்து கொண்டே இருப்பேன். பல குடும்பங்களை சந்தித்து, பலர் வீடு வாசல், அவங்க மனைவி கூட ஒரு டைம் பேசினாங்க, நீங்கள் வெளியே கீழே ஒரு வசனம் எழுதிங்க, என்ன பண்ணு, எல்லாரும் இவர் கிருபை பெற்றவர், இவர் தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க, நீங்கள் ஜெபித்தால் வீடு கட்டுறீங்க, அதை எழுதிங்க அப்படின்னு போட்டாங்க. ஒரு வாட்டி சொன்னாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஊழியர்கள் பல இடத்துல போயிட்டு தனிமை உள்ளவர்களுக்கு வீடு வாசலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். பலர் ஜெபித்து பல வீடுகள், இப்போ இந்த செய்தியை பார்க்குற ஒரு சிலர் கூட வீடு கட்டினவங்க தான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்போ வளர்ச்சி அடைந்து பெருக போகிற காலத்தில் 2019ஆம் ஆண்டுலேருந்து அடியாக எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே வந்தது. 2019 மனைவி பலவீனத்தில் விழுந்தாங்க. 2020 நான் பலவீனத்தில் விழுந்தேன். 2021 நான் தான் பலவீனத்தில் விழுந்தேன். 2022 தாயார் பலவீனத்தில் அதிகரிக்குது. 2023 மறித்தாங்க. 2024 தம்பி இறந்து போனான். இப்படி
அடி மேல அடி எனக்கு பாதிக்கப்படும் போது ஊழியங்கள் கொஞ்சம் அப்படியே சிதறி போச்சு. ஆனால் 2023 எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு பிறபாடு நிறைய ஊழியங்கள் என்னை விட்டு விலகி போச்சு. ஒரு ஊழியத்துக்குள்ள கடந்து வர என்று சொன்னால் ஒரு தேவனை பெற்றெடுப்பது லேசான காரியம் கிடையாது. ஒரு ஊழியத்தை சுவிசேஷ இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்வது லேசான காரியமே கிடையாது. அவர் எப்படி பிறந்தார், எந்த சுகத்தை யார் மூலியமாக தேவனை வெளிப்படுத்தினார், என்ன மாதிரி ஒரு பாதிப்பெல்லாம் வந்தது. இந்த தாயார் கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்று சொல்லக்கூடிய வார்த்தை பெற்றுக்கொள்ளவே அதுக்கு முன்பால பல அவமானத்தை நிந்தனைக்கும் போராட்டத்துக்கு முன்பாக இருந்தார். தேவனுடைய காரியம் லேசானது இல்லைங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து ஈஸியா சொல்லிடுறீங்க இல்லையா? அந்த கிறிஸ்துமஸை வாழ்த்தத்துக்கு முன் வந்த பருவகால மகள் பட்ட பாதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தன் நேசித்த கணவரை தள்ளக்கூடிய ரகசியமா தள்ளக்கூடியத ஒரு யோசனை அவருக்கு வரப்படும் போது ஆண்டவர் முதல்ல போயிட்டு அவருக்குள்ள தரிசனமாக்கி சொல்றாரு, ஐயப்படாதே, அவங்க நீ பயப்படாதே. ரொம்ப அழகாக தெளிவா இருக்கும். ஐயப்படாதன்றாங்க. அப்போ அவருக்கு தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுறாங்க. இயேசு கர்ப்பத்தின் வைத்த பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி நடந்ததை இங்கே மத்திய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டதும் ஒரே காரியம்தான். இம்மானுவேல் என்ற இயேசு நம்மோடு இருப்பார். அவர் இயேசு கிறிஸ்துக்காக இந்த உலகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படி வராரு. 2ஆம் வசனம் படிக்க ரொம்ப நல்லா இருக்கும். 21ஆம் வசனம் படிக்கிறேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனினா அவர் அநேக ஜனங்களிடத்தில் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். அந்த இயேசுக்கு என்ன வேலைன்னா அநேக பாவங்களை மன்னிக்கும்படி பிறக்கிறார். ஒரு கன்னிய ஸ்திரீயத்தில் அது சொல்லிட்டு தான் 22 ரொம்ப நல்லா இருக்கும். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தரால் உரையப்பட்டு நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது என்று 22, 23 வரை டைரக்டா இருக்கும். அவள் ஒரு கன்னி வயிற்றில கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவாள், அவன் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்வார். இம்மானுவேல் என்றால் என்ன? நிறைய பேருக்கு இம்மானுவேல் பேர் நிறைய வச்சிருப்பாங்க. இம்மானுவேல் என்றால் என்பது இயேசு தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. அதனால யோசேப்பு என்ன பண்ண, நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியாக தன் மனைவியாகி சேர்த்து கொண்டான். சில தரிசனங்கள் வந்தால் சேர்த்து கொள்வது கிடையாதுங்க. சில தரிசனங்கள் சொல்ல ஏன் பயப்படுறோம் தெரியுங்களா? நான் சொல்லி அன்னைக்கு பொழுது காலையில் பேசுகிறேன். அவங்க நல்லா பேசுறதா அவங்க மனைவி என்கிட்ட ஒரு எதிர்ப்பான பேச்சு வருது. அடுத்த ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அவர் ஒரு மாதிரியே பேச. அன்றைக்கி பொழுது பார்த்தனா ஒருவர் மாற்றி ஒருவர் நான் பேசுகிற இடங்கள்ல இருந்தால் பேச அது அநேக காரியத்துக்கு. ஆனால் அவரே அந்த மனைவிக்காக இங்கே யாக்கோப்பை போல என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் சேர்த்து கொண்டதை பற்றி சொல்கிறாரு. அவங்க அப்படி தான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அன்று மாலை 7 மணிக்கு மேலே அவர் விழுந்தார் என்ற ஒரு செய்தி எனக்கு வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். சொப்பனது லேசானது கிடையாதுங்க. தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பலருங்களாம் அதுக்கெல்லாம் பாஸ்டிங் போட்டு 40 நாள் 20 நாள் இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு இலவசமாக கர்த்தர் கொடுத்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று லூக்கால படிக்கிறேன் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பேன் அந்த வசனத்தை. அந்த 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்படி இருக்கும் அந்த வசனம் படிக்கும் போது. ஃபர்ஸ்ட் படிக்கிற பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இந்த வீட்டுக்குள் தேவதூதர்கள் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உங்களோடு இருப்பதாக, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஆனா 42 படிக்கும்போது ஒரு சத்தமாக ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று, கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று என் ஆண்டவராகிய தாயார் என்று இடத்துல வந்து தனக்கு எதிராக கிடைத்தது. இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட, ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நிறைய இடத்துல பார்ப்போம். நம்ம எங்க ஆட்சி சர்ச்சைகளில் பார்ப்போம். ஒரு காலத்தில் அதை சில பிரசங்கத்தை பார்த்து நான் அதை ஒரு அற்பமாக நினைத்ததெல்லாம் உண்டு. என்னங்க இது அப்படித்தானே, உண்மையாக தானே இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தாங்க, அப்புறம் எப்படி அவங்க தெய்வமாவாங்க? ஆனால் வேதத்தில் நல்லா ஒரு விஷயம் இருங்க. இனி இது வரைக்கும் யாராவது அப்படி நினைச்சிருந்தா மறந்துடுங்க.
யாத்திராக 20ஆம் அதிகாரம் 12 போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரை கனப்படுத்த சொல்றா தெரியுமா? உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்தின்னு இருக்கும். 20ஆம் அதிகாரம் 12 எதுக்கு சொன்னா தெரியுமா? அந்த தாயும் தகப்பனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனப்படுத்துறாரு. 10 கட்டளை முதல் கட்டளையா தகப்பனின் தாயும் தான் முன்வைக்கிறாரு. இன்னைக்கு என் தாயை பெற்றெடுத்தாங்க, அவங்களுக்கு எப்படி அது கடவுள் என்ற மகிமை, கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த சரீரத்துக்கு கிருபை பெற்றவளை நீ வாழ்க என்றார். அநேக காரியத்தை கொடுத்து பேசலாம், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லலாம். உன் பெற்ற தாயை கவனித்து பாரு. நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுவ, உன் பிள்ளைகளோடு இருப்ப, உன் மனைவியோடு இருப்ப, உன் கணவரோடு இருப்ப இல்லையா? எல்லாரும் எடுத்து, ஆனால் பெற்றோர்கள் ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டு இருப்போம். அவங்களுக்கு ஒன்றையும் எடுத்து கொடுக்க மாட்டோம். சபையில் எங்கள் போதகர் சொன்னாங்க, எங்கள் ஐயர் சொன்னாங்க, எங்கள் ரெவரண்ட்டு சொன்னாருங்க. என்ன சொன்னார்? சபைக்கு நல்லா செய்ய சொன்னால் செஞ்சுட்டுங்க, அங்கே இருக்கிற தாய்க்கும் தகப்பனுக்காக ஒரு பிடி சாப்பாடும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடாதா? ஹாப்பி கிறிஸ்மஸ், கடவுள் உன்னையே நீ ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கொடுத்துப்பார். அந்த தாயார் மனதூரமாக மகிழ்ச்சி அடைகிற நேரத்தில் நீ மேலும் மேலே ஆசீர்வதித்து பெருக்கும்படி கர்த்தர் செய்வார். அது உண்மை. அது எத்தனை ஏழை எதற்கு இன்னைக்கு எங்கள் தாய் கிடையாது. ஆனால் அது போல் தாய் சாந்தத்தில் இருக்கிற அநேக தாயாரை கூப்பிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? சாரி கொடுக்குறேன்னு வாக்கள் கொடுத்துட்டோம் இல்லையா? அன்றைக்கி பொழுது உங்களுக்கு சாரி வரும், அன்றைக்கி பொழுது உங்களுக்கு லிங்கி வரும், அன்றைக்கி பொழுது உங்களுக்கு அரிசி வரும், அன்றைக்கி பொழுது உங்களுக்கு கேக்கு கொடுப்போம்ன்றத விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கத்துறேன். இன்றைக்கி ஒருத்தர் சென்னையில் இருக்கிற அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன பண்ண போகிறீங்க? ஐயா நான் 21ஆம் தேதிக்கு மேலே சொல்லிட்டானாங்க. தேங்க்ஸ்னு வச்சிட்டேன். இப்போலாம் எப்படி தெரியுமா? கேட்கறதே என் வேலை. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படான்னு சொன்னார்ல, கேட்கறது வேலை, கொடுக்குறது தான் கொடுக்காதுன்னு கேட்கற போகிற முடியும் இதயத்தில் எழுபத்தை பற்றி தான். ஏன்னா அவங்கள போயிட்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்துதாங்க அவனா ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பார் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு. கொடுத்தால் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிற. கேட்காத இருந்தால் கர்த்தர் என்ன கேட்பார்? கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் சொன்னது எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நான் காவல்காரன் இல்லையா? எசேக்கியேல் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் போது இஸ்ரவேலுக்கு என்னை காவல்காரனாக வைத்திருக்காரு. காவல்காரனுக்கு என்ன வேலைன்னா அதை சுற்றி பார்த்து கொண்டே இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புக்கு தெளிவாக இருந்தவர் அநேக ஜனத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கும்படி பிறந்தார். இந்த கிறிஸ்துமஸ் என்றது இந்த பிறப்பின் செய்திகளை எப்பவுமே ஒரு வித்தியாசம். அதுக்கு ஒரு சகோதரி இருக்காங்க வேதத்தில், நாயாதி புத்தகத்தில் படிக்கப்படும் போது ஜெபரால் என்று ஒரு சகோதரி. அந்த 4ஆம் அதிகாரத்தமாக ஜெபரால் என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கப்படும். தீர்க்கதரிசி சொல்லப்படும் போது ஒரு விதத்தை கடந்து போகும்படி ஒருவன் சொல்லும் போது அந்த ஸ்திரீயை கூடுவாங்க, நீ வரியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மறுபடியும் கேட்டுக்கும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க 9ஆம் வசனம், உன்னை கொண்டே அல்ல ஒரு பெண்ணை கொண்டு நான் செய்வேன். உன்னை கொண்டு அல்ல ஒரு பெண்ணை கொண்டு கர்த்தர் செய்வார். அந்த பெண் தான் கிருபை. அவன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று பெயர் பெற்றாள். வேதத்தில் வேற யாரும் இந்த மாதிரி வார்த்தை 2 பேருக்கு தான் வந்தது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய படிப்பாளிகள் இருக்கிறீங்க, அது பார்க்குறவங்க நிறைய படித்தவங்களா இருப்பாங்க. நியாயாதி புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கும் போது அந்த எதிராளி ராஜாவை முறியடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் போது அவர் கேட்கப்பட்டது கேட்டதுக்கு மேலே கொடுத்து ஆணியால் அடித்து மாண்டு போகும்படி செய்தது ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணை பார்த்து தான் சொன்னார். அருமையாக இருக்க நியாயாதி புத்தகத்தை படிக்கிற மாதிரிங்க, ரொம்ப உங்கள்கிட்ட அந்த வேதத்தை எடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மத்திய புத்தகத்தில் என்ன படிக்கிறோமோ, லூக்கா புத்தகத்தில் என்ன படிக்கிறோமோ, யோவான் புத்தகத்தில் என்ன படிக்கிறோமோ, மார்க் புத்தகத்தில் என்ன படிக்கிறோமோ, இந்த வார்த்தையோடு இந்த ஆசீர்வாதம் அழகாக அங்கே வரும். அதிகமாக அது பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது லூக்கால் தான் வரும். இருந்தால் அந்த வசனம் உங்களுக்கு படிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டாக படிப்பேன் அதை. நியாயாதி புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கிற மாதிரி, ஸ்திரீகளுக்குள்ளே கெலியா என்ன எவியாவின் மனைவியாக யாபேசுடைய ஆசீர்வதிக்கப்பட்டால் கூடாரங்களே வாசமாக இருந்து ஸ்திரீக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ஸ்திரீகளுக்குள்ள பெண்களுக்குள்ள இவள் ஆசீர்வதிக்கப்பட்டாலாம். அப்போ இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த தாயாருக்கு அந்த காரியத்தை கொடுக்கிறாரு. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட யுத்தத்தை முறியடித்தவளையும் என்ன பண்ணாங்க? நம்ம ஒரு ஆணி எடுத்து தலையில அடித்து அவன் கீழே விழலுக்கு செய்தாங்க. இந்த வசனம் தொடர்ந்து பச்சா ரொம்ப நல்லா 24, 25, 26 பச்சா. ஒரு மனிதனுக்கு அவன் கேட்பது பால், தண்ணி கேட்டா பால் கொடுக்குறான், எல்லாம் செய்யறாங்க. அவன் படுக்கறிக்கு போகும் என்ன பண்றான்? ஆணி எடுத்து தலையிலே அடிச்சு அவன் அண்ணாந்து வந்து மரித்தான் என்று படிக்கிறோம். அநேக வேதத்தில் நிறைய விஷயம் இருக்குதுங்க.
நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணுமா? இல்லை தேவாலயத்துக்குள் ஒரு மகிமையான பெண்ணாக மாறணுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி இருங்க. நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது ஈஸி. அந்த கொண்டாட்டத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு பாரு. வீணான காரியத்துக்கு நம்ம அகப்படாதபடி கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நம்பிக்கொண்டு விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு ஏழை எளியரை சந்தித்து கொண்டு பல ஜாதி மக்களை சந்தித்து பேசி தன்னால் இயன்றபடி தமக்கு ஏற்ற வருமானத்துக்கு ஏற்றபடி தமக்கு ஏற்ற வசனத்துக்கு ஏற்றபடி தமக்கு ஏற்றபடி கர்த்தர் நம்மளோட என்ன பேசுற அதன்படி நடந்து வந்தால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுவார். நான் 5:24 என்ன சொன்னாரோ உன்னை பார்த்து சொல்ல பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று. அந்த வார்த்தை உனக்கு வேணும் என்று சொன்னால், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று சொன்னால் பொய்க்கு முதலிடம் போடாதீங்க. நான் இப்போவும் சொல்றேன், வெறுமையா இருப்பது என்று கவலைப்படுறது இப்பெல்லாம் கிடையாதுங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். ஒரு சகோதரி சொன்னாங்க பாரு, உன்னை கொண்டு அல்ல ஒரு பெண்ணை கொண்டு செய்வார் அப்படின்னு செய்து முடிச்சார் ஆண்டவர். சிலாம் ஒரு பலசாலி சொல்லுவாங்க சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இல்லைன்னா அந்த காரியம் நடக்காதுங்க அப்படித்தான் சில பேசுவாங்க. நாங்கள் போல அந்த கூட்டத்துக்கு, அதனால தாங்க இவ்வளோ பெரிய காரியத்தில் அவங்க மாட்டிக்கொண்டாங்க. இல்லைங்க, உன்னை இல்லை அவர் அல்ல யார் ஆண்டவர் அது காலத்துக்கு நேர்த்தியாக பிரசங்கி புத்தகத்தை 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனப்படி நடத்தி முடிப்பார். ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துகிறேன். நாளைக்கு ஒரு கிறிஸ்மஸை குறித்து ஒரு சின்ன செய்தியோடு உங்களை நான் பக்கத்து கொள்வேன். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோமா. என் அன்பா நேசிக்க நல்ல பிதாவே கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். தேவரே இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஒவ்வொரு இதயம் திறக்கப்படட்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ் சந்தோஷப்படட்டும். நாம மகிழ்ப்படும் பெரிகேஸ்வர பிதா. ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கிறிஸ்மஸ் காலையில் ஏழை எளியருக்கு சந்திக்கணும். உங்களால் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் உள்ளத்துல பேசுறா கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.